தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் நம்பர் 5 சிஎம்ஏ இன்டருக்குரிய லா அண்ட் எத்திக்ஸ் பேப்பர் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய கேஸ் ஸ்டடீஸும் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 3 கொஷின்ஸு மொத்தமாக ஒரு 11 பேஜுக்குள்ளே முடிக்க போகிறோம். இதிலிருந்து ஒரு 2 7 மார்க்கு கம்பல்சரி கேட்டுருவாங்க, சரிங்களா? ஸோ கேஸ் ஸ்டடீஸ், இம்பார்ட்டன்ட் கேஸ் ஸ்டடீஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். இதில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னா, டிஐஎன் டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஒரு தனி மனிதன் எது வந்து இண்டிவிஜுவல் வந்து டேரக்டராக விரும்புகிறாங்களோ இந்த டிஐஎன் வந்து வாங்கியிருக்கணும். டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கினது தான் அவர் டேரக்டராக ஆக முடியும். அது எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட், எவ்ரி இண்டிவிஜுவல் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் பாருங்கள். எவ்ரி இண்டிவிஜுவல் who is to be appointed as a director of the company shall make an application electronically in form number DIR 3. DIN 3 லெட்டர் வருதா, ஸோ DIR 3 அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் அலாங் வித் ப்ரெஸ்கிரிப்டு ஃபீஸ். அவ்வளோதான், ஃபஸ்ட்டில் பாயிண்ட் முடிஞ்சு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கா. த ஃபார்ம் ஷால் பி வெரிஃபைடு பை த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் ஆர் கம்பெனி செக்ரட்டரி இன் ப்ராக்டிஸ் ஆர் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ். சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இந்த மூணில் யாராவது ஒரு ஆளால் வெரிஃபை பண்ணியிருந்துருக்கணும். அது அடுத்து பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானது. அடுத்து பாருங்கள், an application the system shall generate an application number, the central government shall process the application and decide the approval or rejection. அப்ளிகேஷன் கொடுத்தோடனே அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக, நேமு, அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்லை ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க, சரியா? அடுத்து பாருங்கள், இஃப் எனி டிஃபெக்ட் இன் ஃபவுண்ட் த அப்ளிகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் shall give intimation in of such deduct and incompletion of the application by placing the website and rectify some defect within 15 days. ஏதாவது டிஃபெக்ட், ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்ளிகேஷன் கொடுத்தவர்கிட்ட. அந்த அப்ளிகேஷன் கொடுத்தவர் இருக்காரா 15 நாளைக்குள்ளே அதை ரெக்டிஃபைனால என்னது திருத்துறது, திருத்தி திரும்ப கொடுத்துடணும். 15 நாளைக்குள்ளே கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். லாஸ்ட்டு பாருங்கள், எல்லாம் இஃப் த கம்பெனி ஃபெயில் டு ஃபர்னிஷ் த டீன் கம்பெனி ஷால் பி பனிஷபிள் வித் ஃபைன் லாட் லெஸ் than 25,000 to 1 lakh. டேரக்டருக்கு டிஐஎன் கொடுக்காம டேரக்டர் ஆக்கிட்டாங்கன்னா கம்பெனி வில் பனிஷபிள் 25,000 1 லட்சம் வரைக்கும் பனிஷபிள் அமௌண்ட்டு கட்டணும், தண்டமாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள், பி அக்ரி டு பிகேம் அசிஸ்டன்ட் ஃபார் 5 years டு பி. ஏ வந்து பிக்கு அசிஸ்டண்ட்டாக 5 years இருக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க, சரிங்களா? டாக்டரேட் சென்னை. இட் வாஸ் ஆல்சோ அக்ரி டு டூரிங் த டேர்ம் ஆஃப் அக்ரிமெண்ட் ஏ வில் நாட் ப்ராக்டிஸ் அண்ட் ஓன் அக்கௌண்ட். அதாவது ஏங்கிறவர் வந்து பிங்கிறவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கார். சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், அப்படிங்கிறவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற டைமில் அவர் வேறு எங்கேயும் போய் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதுதான் கான்செப்ட். இதுக்கான லீகல் ப்ரொவிஷன் என்ன? ரெஸ்ட்ரெயின் ஃப்ரம் டூயிங். ரெஸ்ட்ரெயின்னா என்னது? தடுக்கிறது. அவர் வேறு இடத்துல டாக்டராக ஒர்க் பண்ணாமல் இருக்க தடுக்கிறதுக்கு லீகல் ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எ பர்சன் இஸ் ரெஸ்ட்ரெயின் ஃப்ரம் எக்ஸிசிங் எ லாஃபுல் ப்ரொஃபஷன் ஆர் ட்ரேட் இஸ் வாய்டு. அதாவது ரெஸ்ட்ரெயின்டுனாலே தடுத்தல். அவர் ப்ரொஃபஷனை பண்ண விடாமல் தடுக்கிற அக்ரிமெண்ட் வந்து வாய்டு. ஸோ தர்ஃபோர் கேனாட் ரெஸ்ட்ரெயின்ட் பை இன்ஜெக்ஷன் ஃப்ரம் டூயிங். அப்படின்னா தடுக்கக்கூடாது. ஏயை ஒர்க் பண்ண விடாமல் தடுக்கக்கூடாது. இது வந்து வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறாங்க. வெரி வெரி சிம்பிள். இந்த 2 லைன் எழுதுனாலே 5 மார்க் கொடுத்துருவாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் என்னென்னா, எக்ஸ் பை இன்க்ளூடிங் ஒய் அப்டைன் டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ராடுலண்ட்லி டு ஹிஸ் எக்ஸ் ஃபேவர். ஃப்ராடுலண்ட்டாக பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே எல்லாம் அதுக்கான ப்ரொவிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். நீங்கள் லைன் தான் ஒரு 7-8 லைன் இருக்கும். ஆனால் சிம்பிளாக கேட்கக்கூடியது என்னென்னா, இது 7 மார்க் இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃப்ராடு ரிலேட்டடாக ஃப்ராடுலண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ராடுலண்ட்லி, அவ்வளோதான். இதுக்கான ப்ரொவிஷன் என்ன? சிம்பிளாக சொல்லுவோம் பாருங்கள். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். செக்ஷன் 58 ஆஃப் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் ப்ரொவைட் தட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அப்டைன் பை ஃப்ராட் offense or unlawful consideration, possessor, entrustor cannot receive the amount of instrument. அதாவது ஃப்ராடு, அஃபென்ஸு இதில் இன்வால்வ் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா
cannot receive the amount. அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு அமௌண்ட்டுக்கு ரிசீவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. சரிங்களா, அவ்வளோதான், வெரி சிம்பிள். புரிஞ்சா? ரெண்டாவது இங்கே பாருங்கள், செகண்ட் பார்ட் ஆஃப் செக்ஷன் 58. செகண்ட் 58ல் செகண்ட் ஒரு பார்ட் இருக்குது. என்னென்னா, ஆல்சோ மேக் இட் கிளியர்லி தென் ஈவன் இஃப் த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் obtained by means offense or fraud unlawful consideration, the possessor of endorsee is entitled to receive the amount from the maker. In due course அப்படி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அமௌண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்டியூ கோர்ஸுங்கிறது ஒரு தனி கான்செப்ட்டு. ஸோ ஹோல்டர் இன்டியூ கோர்ஸ் பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. ஹோல்டர் இன்டியூ கோர்ஸ்னால் அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சிம்பிளாக புரிஞ்சா? ஹூ இஸ் ஏ ஹோல்டர் இன்டியூ கோர்ஸ் அப்படின்னா அவர் ரிசீவ் பண்ணலாம், பொதுவாக ரிசீவ் பண்ணக்கூடாது. ஹோல்டர் இன்டியூ கோர்ஸ்ன்ற கான்செப்டில் ரிசீவ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேள்வி வாசிங்க. இந்த கேள்வி பாருங்கள். அனுராங் அண்ட் எம்ப்ளாயி ஆஃப் மெஜஸ்டிக் அயர்ன் லிமிடெட் கண்டினியூ டு ஆக்குப்பை த குவார்ட்டர் ஆஃப் த கம்பெனி 9 months ஆஃப்டர் சூப்பரானுவேஷன்னா வாலண்டரி அந்த வேலையை விட்டு போகிறாருன்னு அர்த்தம். கம்பெனி டிசைட் டு ஃபர்ஃபிட் த அமௌண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி அனுராங். ஃபர்ஃபிட்னா என்னது? கம்பெனி ஃபர்ஃபிட்னால என்னதுன்னா திரும்ப வாங்குறாங்க, அவருடைய கிராஜுவிட்டி அமௌண்ட்டை திரும்ப வாங்குறாங்க, ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. கிராஜுவிட்டி ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்ம சிம்பிளாக பாருங்கள். இங்கே பாருங்கள், 7 இது இருக்கா, இதை பாருங்கள், இது பாருங்கள், இதை வாசிங்க. என்ன சொல்கிறாங்க? த கிராஜுவிட்டி ஆஃப் an employee whose service has been terminated for any act, willful omission, negligence, causing any damage or loss or destruction of property. அவரால் ஏதாவது டேமேஜோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா கம்பெனி கேன் ஃபர்ஃபிட் த அமௌண்ட், அவருடைய கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கலாம். ஹோலி ஆர் பார்ட்லி ஃபர்ஃபிச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவருடைய கிராஜுவிட்டி அமௌண்ட்டை ஃபர்ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து இந்த 2 பாயிண்ட் தேவையில்லை. இந்த லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு இது பாருங்கள். It is a not valid ground forfeits the entire gratuity. In such case, a company entitled to charge the quarter rent as per rules after adjustment of such charges. Anurang is entitled to receive the balance gratuity. Not valid ground forfeit entire gratuity. ஃபுல் அமௌண்ட்டையும் பிடிக்கக்கூடாது, பாதி அமௌண்ட் எவ்வளோ வேல்யூக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கோ அதை மட்டும் பிடிச்சிட்டு பேலன்ஸாக அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ எந்த கொஷின்னா வேறுங்க வரேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேள்வி பாருங்கள், இந்த கேள்வி வாசிங்க. இன் மாடர்ன் டைம்ஸ் லெகிஸ்லேஷன் இஸ் கன்சிடர்ட் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் லா. லெகிஸ்லேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் லா. அதுக்கான கேள்வி மட்டும் தான், அதுக்கான ஆன்சர் தான் இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சோர்ஸ் ஆஃப் லா. கேள்வி பாருங்கள், ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க, ஹெட்டிங் மட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்து நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா அது மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். லெகிஸ்லேஷன்னா சோர்சஸ் ஆஃப் லா, பிரைமரி லெகிஸ்லேஷன், சபார்டினேட் லெகிஸ்லேஷன், லோக்கல் லா, லா மேடு பை எக்ஸிக்யூட்டிவ். அவ்வளோதான், சிம்பிள். இந்த 5 ஹெட்டிங்கையும் படித்து எழுதிருங்க, ஸ்னாப்சிஸ் போட்டு. அடுத்து உள்ளே பாருங்கள், லெகிஸ்லேஷன்னா சோர்சஸ் ஆஃப் லானா என்னது? இல்லை, எல்லோ கலரில் இருக்கிறத மட்டும் பாருங்கள். இன் மாடர்ன் டைம்ஸ் லெகிஸ்லேஷன் இஸ் கன்சிடர்ட் அஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் லா. The term legislation is derived from the Latin word legis, which means law. Legislation means making of law. Legislation means making of law அப்படின்னு இருக்காங்க. சரியா? Primary legislation when the laws are directly enacted by a sovereign, it is considered as supreme legislation. supreme legislation கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. வெரி சிம்பிள். அடுத்து பாருங்கள், சபார்டினேட்னாலாம் subordinate legislation is legislation which is made by a authority, is subordinate to the supreme sovereign authority. சவரஞ்சினால் என்னது? இறையாண்மை அப்படின்னு பேர். சரிங்களா, இந்தியாவின் இறையாண்மைக்கு பொதுவானதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. லோக்கல்லானா லோக்கல் பாடி, அதாவது பஞ்சாயத்து போர்டு அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது. எக்ஸிக்யூட்டிவ், லாஸ் மேடு பை எக்ஸிக்யூட்டிவ், லாஸ் எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா, வெரி வெரி சிம்பிள். அடுத்து பாருங்கள், அடுத்த கேள்வி என்னென்னா இந்த இதுதான். அடுத்த கேள்வி பாருங்கள். அமர் குணாலான் பார்ட்னர்ஷிப் ஃபேம் த பாரோட 5 லட்ச ரூபா ஃப்ரம் த சுனிதா, 5 lakh ஃப்ரம் சுனிதா. லேட்டர் அண்ட் அமர் பிகம்ஸ் இன்சால்வெண்ட் பட் ஹிஸ் அசட்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு பே பேக் ஏ லோன். பாருங்கள், நான் சிம்பிளாக சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அமரும் குணாலும் பார்ட்னரு 5 லட்ச ரூபா சுனிதாட்டன்று வாங்குறாங்க. அதில் அமர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டார். அவருக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுக்குற அவரோட ஷேர் இருக்குல்ல, 5 லட்ச ரூபானா இவர் 2.5 லட்சம் கொடுக்கணும். அமரால் 2 லட்சத்தை கொடுக்க முடியல. இதுக்கு என்ன ப்ரொவிஷன்? சுனிதா கேன் கிளைம் அண்ட் டிசைட் டு த குணால் ஒருத்தர் தான் ஃபுல் பார்ட்னர், நல்ல சொத்தெல்லாம் வச்சுருக்காரு. அவர்கிட்ட இருந்து மொத்த அமௌண்ட்டையும் இவங்க வாங்கிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். இதுக்கு என்ன ஆன்சர்னா பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா வயலட் கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் இந்த 5 லைன் மட்டும் எழுதினாலே போதுமானது. திஸ் ப்ராப்ளம் இஸ் கன்சர்ன் வித் த கான்ட்ராக்சுவல் லயபிலிட்டி ஆஃப் த பார்ட்னர்ஸ். பார்ட்னரோட லயபிலிட்டியை பற்றி இந்த ப்ராப்ளம் சொல்லுது. பார்ட்னர்ஷிப்பில் லயபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஸ் இஸ் அன்லிமிட்டட். பார்ட்னர்ஷிப்பில் வந்து பார்ட்னரோட லயபிலிட்டி வந்து அன்லிமிட்டட். எல்எல்பியில் மட்டும்தான் லிமிட்டடு, நார்மல் பார்ட்னர்ஷிப்பில் அன்லிமிட்டடு. ஸோ த ஷேர் ஆஃப் ஈச் பார்ட்னர்ஷிப் ப்ராப்பர்ட்டி அலாங் வித் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இஸ் லைபிள் ஃபார் த டிஸ்சார்ஜ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் லயபிலிட்டி. அதாவது என்னென்னா, அவருடைய சொந்த சொத்தை விற்றாவது கடனை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் பார்ட்னர்ஷிப்போட ரூல்ஸே. சரியா? அந்த பாயிண்ட். அடுத்து 3வது பாயிண்ட், இந்த பாயிண்ட் பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் அபவ் ப்ரொவிஷன் சுனிதா ஹேஸ் கம்பெல் குணால் ஃபார் த ரீபேமெண்ட் ஆஃப் என்டையர் லோனையும் குணால்கிட்ட வாங்கிடலாம். ஏன்னா அவர் தான் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லிட்டாரே. குணால் மஸ்ட் பே செய்டு த அமௌண்ட் ரெக்கவர் த ஷேர் ஆஃப் அமர்ஸ் லோன் ஃப்ரம் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. அமர் வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆகிட்டார். அவரோட சொந்த சொத்து இருக்கும்ல, அதுலேருந்து ரெக்கவர் ஆகிக்கலாம். ஆனால் இந்த அமௌண்ட்டை குணாலும் முதல்ல மொத்தமாக கொடுத்துட்டு தான் ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த கேள்வி பாருங்கள். இப்போ இந்த மிஸ்டர் அஜய் அன்கான்சியஸ் ஆஃப் ஹிஸ் மைண்டு வென் த என்டர் இன்டு த அக்ரிமெண்ட். அவ்வளோதான், வெரி சிம்பிள். அந்த லைன் மட்டும் பாருங்கள், மற்றதை நீங்கள் வாட்சி பார்த்துங்க. இதுக்கான ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க. அன்கான்சியஸ் மைண்டாக இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதுக்கான ப்ரொவிஷன் என்ன பாருங்கள். சிம்பிள். இங்கே பாருங்கள், 2B. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், செக்ஷன் 12. இது பாருங்கள், செக்ஷன் 12 ஆஃப் the Indian Contract Act 1872 provides that a person is said to be of sound mind for the purpose of making contract if at the time when he makes it he is capable. அதாவது என்னென்னா, சவுண்ட் மைண்டாக இருக்கும்போது தான் கான்ட்ராக்ட் போடணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 மிஸ்டர் அஜய் cannot contact Willist an unconscious. Therefore, contract between Ajay and Mr. Vijay is not valid contract. அன்கான்சியஸ் மைண்டில் போட்டாங்க. வெரி ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் அழகாக அட்டன் பண்ணிடலாம் நீங்கள். நாட் இட் இஸ் விஜய் கான்ட்ராக்ட் பிட்வீன் த விஜய் அண்ட் அஜய் இஸ் நாட் வேலிட் கான்ட்ராக்ட். அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். புரிஞ்சு வச்சா? அவ்வளோதான், விட்டுருங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த இருக்கு பாருங்கள். இதுதான் மிஸ்டர் பி ட்ராஸ் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 75,000 கொடுத்துட்டாங்க. ஹூ அக்செப்ட் த சேம் ரிட்டர்ன் டு ஃபார்மர். லேட்டர் பி என்ட்ராஸ் டு இன் ஃபேவர் மிஸ்டர் ராஜ் 60,000. 75,000 பில்லை வாங்கிட்டு அதை 60,000 அவரோட கிரெடிட்டாருக்கு என்ட்ராஸ் பண்ணி விட்டார். சரிங்களா? பேக் த பில் 15,000 ரிசீவ்ட் பை மிஸ்டர் பி. ஆல்ரெடி 15,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லு வந்து டிஸானர் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கான்செப்ட். புரிஞ்சா? இதில் என்ன ஆன்சர்னு பாருங்கள். நான் பாருங்கள், இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நோட் த அமௌண்ட் ஆஃப் பில் ஆஃப் என்டார்ஸ்டு வேலிட் என்டார்ஸ்மெண்ட். எ பார்ட் ஆஃப் அமௌண்ட் அண்ட் என்டார்ஸ்மெண்ட் கேனாட் பி என்டார்ஸ்டு. பார்ட் ஆஃப் அமௌண்ட், ஏன்னா 75,000 வாங்கியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 75,000 வாங்கிட்டு 60,000 என்டார்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. பார்ட் ஆஃப் அமௌண்ட் கேனாட் பி என்டார்ஸ்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பர்டிகுலர் கேஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் 75,000 ஹோல்டு பை மிஸ்டர் பி who has already received in 15,000 part payment clearly recorded in the bank instrument since Mr. P endorsed whole of remaining amount bill of 60,000 அப்படிங்கிறாங்க. thus Mr. R enjoy the legal rights recover the amount from the P as per provision of negotiable instrument act. சரிங்களா? அந்த ரூல்ஸ் படி இது பண்ணி 60,000 மட்டும் தனியாக ஒரு பில் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது cannot endorse the amount cannot endorse partly. அவ்வளோதான். சரிங்களா? பாதி அமௌண்ட்டாக என்ட்ராஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பி பாருங்கள், சொனாலி. இந்த சொனாலி கேஸ் பாருங்கள். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் வாட்ச் பாருங்கள் ஃபுல்லையும், நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் பாருங்கள். சொனாலி ட்ரீட் அனிதா டூரிங் அனிதாஸ் இல்னஸ். அனிதாவுக்கு உடல்நலம் சரியில்லாத போது போட்டாங்க. எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் முடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப சொனாலி டஸ்ட் பாருங்கள். நான் ஃபுல்லாக வாட்சிடுறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நான் ஃபுல்லாக வாட்சிடுறேன்.
அனிதா அண்ட் சொனாலி ஆர் ஃப்ரெண்ட்ஸு. அனிதாவும் சொனாலியும் ஃப்ரெண்ட்ஸு. சொனாலி ட்ரீட்டட் அனிதா டூரிங் அனிதாஸ் இல்னஸ். சொனாலி டிஸ் நாட் அக்செப்ட் பேமெண்ட் ஃப்ரம் அனிதா ஃபார் ட்ரீட்மெண்ட் அண்ட் அனிதாஸ் ப்ராமிஸ் சொனாலிஸ் டாட்டர் டனிட்டா டு பே ஹியர் 75,000. அனிதா பீயிங் பூர் சர்க்கம்ஸ்டன்ஸ் அனேபிள் டு பே. டனியா சூஸ் அனிதாஸ் ஃபார் மணி. கேன் டனியா ரெக்கவர்? ஓகேவா? நோ, தனியா கேனாட் ரெக்கவர் மணி ஃப்ரம் அனிதா. அக்ரிமெண்ட் பிட்வீன் தனியா அண்ட் அனிதா இஸ் நாட் எ கான்ட்ராக்ட். ஏன்னா அவருடைய இல்னஸ், எந்த டைமில் இல்னஸ்னால் முடியாத டைமில் போட்டிருந்துருக்காங்க. சம்டைம் ஏதோ உடம்பு முடியல, மனசு சரியில்லாத டைமில். அது இல்னஸ்ன்றதுனால கெனாட் ரெக்கவர் த அமௌண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஆன்சரு. லாஸ்ட்டு பாருங்கள். நோ அனிதா, இங்கே பாருங்கள், இதுதான் ஆன்சரே. நோ, அனிதா கேனாட் ரெக்கவர் த அமௌண்ட். ஏன்னா இல்னஸ்னு ஒரு கான்செப்ட் இங்கே வந்திருக்கு. ஸோ நான் ட்ரைன் பண்ணியிருக்கிறது மட்டும் பாருங்கள், போதுமானது. லாஸ்ட்டு பாருங்கள். அஸ் சொனாலிசி டாட்டர் டனியா டு ஹூம் த ப்ராமிஸ் மேட் டிட் நத்திங் ஃபார் அனிதா. ஸோ அனிதா ப்ராமிஸ் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் ஈவன் அண்டர் த எக்ஸப்ஷன். அப்படின்னு என்னென்னா அந்த மாதிரி எந்த ப்ராமிஸுமே இல்லை. அவரோட உடம்பு சரியில்லாத இடத்துல இவங்களாம் ஏதோ அக்ரிமெண்ட் போட்டு மிரட்டியிருக்காங்க. ஸோ அது நாட் அ கான்ட்ராக்டு. ஸோ கேனாட் ரெக்கவர் த மணி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஆன்சர். சரியா? இங்கே பாருங்கள். எஸ்கே ட்ராஸ் அ ஃபேவர் ஆஃப் பிகே 17 years. அப்படின்னா மைனர் அக்ரிமெண்ட். அவ்வளோதான், மைனர் அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சிருக்காங்க. மைனர்கள் அக்ரிமெண்ட் போட்டு செக்கு ட்ரா பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள். ஹவெவர் எ மைனர் மே ட்ரா என்டாஸ் டெலிவர் எ நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அஸ் பிண்ட் ஆல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். மைனர் அக்ரிமெண்ட் செக் எழுதலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் அவர் மேலே எழுத முடியாது. எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். இதுதான் ஆன்சரு. பிண்ட் ஆல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். அவ்வளோதான். மைனர்னு வந்துட்டாலே இந்த பாயிண்ட் முக்கியமானது ஒன்று. சரிங்களா? அடுத்து பாருங்கள். as per the fact given in the question Mr. SK draw a check favor of Mr. PK மைனர் மேலே செக் எழுதியிருக்காங்க மைனர் பேரில். ஸோ செக் வாஸ் டிஸானர் ஆயிடுச்சு. செக் வாஸ் டிஸானர் when it is presented by Mr. PK and bank on ground inadequacy ஃபண்ட் இல்லாத காரணத்தினால டிஸானர் ஆயிடுச்சு. மிஸ்டர் PK மைனர் மே ட்ரா என்டாஸ்ட் எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். அதே தான், பிண்ட் ஆல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் ஹிம்செல்ஃப். அதுதான் ஆன்சரே. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான இந்த பாருங்க. தீபக் எம்ப்ளாய்ட் அஸ்ஸாம் காஃபி எஸ்டேட் சீசனல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு அவர். சரிங்களா? ஹி ஒர்க்குடு 60 இங்கே பாருங்கள், ஹி ஒர்க்குடு 60 days ஒன்லி. 60 நாள் ஒர்க் பண்ணுறாரு. வெதர் இன்னொன்று என்ன, ஒருவேளை அவர் 100 நாள் ஒர்க் பண்ணால் எப்படி? 60 நாள் ஒர்க் பண்ணுறாரு, அதுக்கான ரீகல் ப்ரொவிஷன் என்ன? ஒருவேளை அவர் 100 நாள் ஒர்க் பண்ணால் அதுக்கான ரீகல் ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். கிராஜுவிட்டி ரிசீவ் பண்ணுறது. கிராஜுவிட்டி மஸ்ட் ஒர்க் அட்லீஸ்ட் 70% ஆஃப் ஒர்க்கிங் டேஸ். 100 நாள் இருக்குன்னா அதில் 75% அவர் ஒர்க் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன்லாம் 120 days. மஸ்ட்டு ஒர்க்கு 75% ஆஃப் 120 days. அப்படின்னா 90 நாள் கிளைம் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான். 75% ஆஃப் ஒர்க்கிங் பண்ணியிருக்கணும். 100 நாள்னால் 75 நாள் வந்திருந்துருக்கணும். 120 நாள் ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன் ஃபார் 120 நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவர் 90 நாள் ஒர்க் பண்ணியே ஆயிருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சா? தீபக் 100 days. ஒருவேளை அவர் 100 நாள் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா 75%னா 75 நாள் ஒர்க் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறாங்க. 75% ஒர்க் பண்ணியிருந்தா கிராஜுவிட்டி வாங்கிக்கலாம். அதுதான் ஆன்சர். சரிங்களா? புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கேள்வி. மிஸ்டர் கில் அண்ட் எம்ப்ளாயி மிஸ்டர் சோனாபில். அதே தான், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னா ஃபர்ஃபிச்சர் ஆஃப் கிராஜுவிட்டி ஆல்ரெடி கவர்டு. மேலேயே கவர் பண்ணோம்ல, ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். கவர்டு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த ஒய்ஃப் கேஸ் பாருங்கள். ஒய்ஃப்னாலே பிரச்சனை தான். சி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏ. ஏவோட ஒய்ஃபு சி. சி பர்ச்சேசஸ் சம் சாரீஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் பி. பி டிமாண்டட் த அமௌண்ட் ஃப்ரம் ஏ, ரெஃப்யூஸ்டு. சரியா? பி ஃபைல்டு த சூட் அகேன்ஸ்ட் ஏ, சேடு அமௌண்ட்டு. அதாவது சிங்கிறவங்க ஏவோட ஒய்ஃபு. அவங்க பிங்கிறவர்கிட்ட போய் ஜவுளி கடைக்கார்ட்ட போய் அமௌண்ட் வாங்குறாங்க கடனுக்கு. அந்த ஏகிட்ட கேட்குறாங்க, அவருக்கு தரமாட்டேன்ட்டார். அவர் மேலே கேஸை போட்டாங்க. அதுதான் கான்செப்ட். இதோட லீகல் ப்ரொவிஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. பார்த்துலாமா? வாங்க பார்க்கலாம். முக்கியமான கேள்விங்க, நான் எழுதுன எக்ஸாமில் கேட்டாங்க. கிரியேட்டட் பை லீகல் ப்ரெசம்ப்ஷன். ப்ராப்ளம் ஆசுக்கிட்டு இருந்த கொஸ்டின் அதெல்லாம் வேண்டாம். ப்ரெசம்ப்ஷன் கேஸ்
பாருங்க இங்கே ஒய்ஃப் இஸ் கன்சிடர் அஸ் இம்ப்ளீட் மேரிட் ஏஜென்ட் ஆஃப் இயர் ஹஸ்பண்ட். ஒய்ஃப் இஸ் கன்சிடர் அஸ் இம்ப்ளீட் மேரேஜ் ஏஜென்ட் ஆஃப் ஹிஸ் ஹஸ்பண்ட். அதாவது ஹஸ்பண்டுக்கு இம்ப்ளீட் மேரேஜ், ஒய்ஃபுடைய இம்ப்ளீடு ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் எப்படின்னா லீகல் ப்ரொவிஷன் படி இம்ப்ளீடு மேரிடு ஏஜென்ட். அவ்வளோதான், ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எழுதிருங்க. இஃப் ஒய்ஃப் லைவ்ஸ் வித் இயர் ஹஸ்பண்ட் there is a legal presumption of that wife authority pledge his husband credit from necessaries. ஆமாம், கொடுத்து தான் ஆகணும். ஆனால் இந்த கீழே வர்ற 3 வந்து எக்ஸம்ஷன் என்னென்னு பாருங்கள். வெரி குட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் அண்ட் நாட் நெசசரி. தேவையில்லாத ஒரு குட்ஸை வாங்கிட்டாங்க ஒய்ஃபு அப்படின்னா அதுக்கு வந்து ஹஸ்பண்டு கடன் கொடுக்க வேண்டாம். 2வது பாருங்கள், வேர் ஒய்ஃப் இஸ் கிவன் சஃபிஷியன்ட் மணி ஃபார் பர்ச்சேசிங் நெசசரிஸ். ஒருவேளை ஒய்ஃபு வந்து அவங்க நெசசரிஸ்னால் தேவையான பொருட்கள், உணவு, உடை, உறைவிடம், அந்த பொருட்களுக்கான கேஷை அவங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. 3வது பாருங்கள், வேர் த ஃபர்பிடன் ஃப்ரம் பர்ச்சேசிங் எனிதிங் கிரெடிட் இன் கான்ட்ராக்ட் டெபிட்ஸ். அதாவது இவரே சொல்லிடுறாரு ஹஸ்பண்டு, தொழில்கடையில் போய் என் ஒய்ஃப் வந்து கேட்டுச்சுன்னா கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்லியும் இவர் கொடுத்தாருன்னா திருப்பி கேஸ் போட முடியாது. லாஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட், வெதர் த ட்ரேடர் ஹேஸ் பின் எக்ஸ்பிரஸ்லி வார்ன்டு நாட் கிவன் கிரெடிட் டு ஹிஸ் ஒய்ஃப். வான் பண்ணி விட்டுட்டாரு, கிரெடிட்டே கொடுக்கலனாலும் அதுவும் எக்ஸம்ஷன். புரிஞ்சுங்களா? நார்மலாக ஒய்ஃபு தான், ஹஸ்பண்டு தான் இம்ப்ளீடு ஏஜென்ட் டு ஒய்ஃபு. அவங்க என்ன நெசசரியாக அவங்களுக்கு தேவையானது வாங்குறாங்களோ அதுக்கெல்லாம் ஹஸ்பண்டுக்கு மேலே கேஸ் போடலாம். ஆனால் இந்த 4 ரூல்ஸ் இருந்துச்சு, இந்த 4 இதுபடி ஹஸ்பண்ட் ஃபாலோ பண்ணிட்டாருன்னா கேஸ் போட முடியாது. புரிஞ்சுங்களா? நீங்களே ஒரு வாட்ச் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். வெரி வெரி சிம்பிள். இதை ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஒரு வாட்ச் பாருங்கள், புரிஞ்சிடும். டிஸ்ஆனர், இன்சஃபிஷியன்ட் மணி மூலமாக டிஸ்கானர் ஆகிருக்கு, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சிடும், வாட்ச் பாருங்கள். இங்கே பாருங்கள். அடுத்து, மிஸ்டர் எக்ஸ் எ பிஸ்னஸ் மேன் ஃபைட்டிங் அலாங் வித் ட்ரான் லெகிசிஷன் ஆஃப் மிஸ்டர் ஒய் அனதர் பிஸ்னஸ் மேன் டு சப்போர்ட் ஹிஸ் லீகல் காம்பன்சேஷன் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் enlist the service of Mr. Z legal expert starting the amount of 10 lakhs was paid. Mr. Z does not take up any brief action about Z. அப்படின்னா எக்ஸ் ஒய் ஒரு பிஸ்னஸ் மேன், 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக இஜெட்னு ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து 10 lakh கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இஜெட்டு 10 லட்சத்தை வாங்கிட்டு ஏமாற்றி விட்டு போயிட்டாரு. இது லீகல் ப்ரொவிஷனானு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இங்கே வாட்சி பாருங்கள். அக்ரிமெண்ட் மஸ்ட் நாட் ஒன் which the law declares to be either legal or illegal or void. Further, Contract Act specified that any agreement in restraint of trade, marriage, legal proceedings are void agreements. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி இவரை வேலை செய்ய விடாமல் கெடுத்துருங்க, வேலை செய்ய விடாமல் தடுத்துருங்க, கல்யாணம் பண்ண விடாமல் தடுத்துருங்கன்னு சொல்கிறது அக்ரிமெண்ட் ஆகாது. அதுக்காக நீ யாருக்காவது காசு கொடுத்து ஏமாந்தேன்னா அந்த அமௌண்ட்டு உனக்கு நாமம் போட்டுரும் அப்படிங்கிறாங்க. ஸோ கிளாஸ் பாருங்கள். தஸ் இஜெட் cannot recover amount of 10 lakhs. அந்த 10 லட்ச ரூபா அவரை வியாபாரம் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ கொடுத்த. ஸோ இது லீகல் படி வாங்க முடியாது. cannot recover 10 lakh அமௌண்ட்டு 10 லட்ச ரூபா அப்படி நாமம் போட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். டி என்டர்பிரைஸ் அக்ரி டு சப்ளை 2200 kg ஆஃப் டீ டு மிஸ்டர் கோபால் என்டர்பிரைஸ் அட் 1200 per kg. சரிங்களா? 30 ஏப்ரல் 2018. 1 மார்ச் 2018 டி என்டர்பிரைஸ் இன்ஃபார்ம் கோபால் என்டர்பிரைஸ் தட் தே ஆர் நாட் வில்லிங் டு சப்ளை த டீ அஸ் த ப்ரைஸ் ஆஃப் இன்க்ரீஸ்டு 1400 per kg. ரைட்ஸ் ஆஃப் மிஸ்டர் கோபால் என்டர்பிரைஸ். ஒன்றும் இல்லைங்க, பையர் யார்? கோபால் என்டர்பிரைஸ்ன்றவர் பையரு. மிஸ்டர் டி என்டர்பிரைஸுங்கிறவர் செல்லவர். 2200 kg 1200 கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா, இல்லைங்க நாங்கள் 1200 மாற்றி ஒத்துக்கிட்டோம், இப்போ ரேட்டை ஏற்றிட்டோம், 1400ன்றாங்க. பையரோட ரைட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது மட்டும் எழுதினாலே போதுமானது. இந்த இருக்கா, இது மட்டும் எழுதினாலே போதுமானது. வாசிக்கிறேன் பாருங்கள், எல்லோ கலரில் இருக்க மட்டும் பாருங்கள். ரைட்ஸ் ஆஃப் பையர், பையருக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். 8 மார்க் கேள்வி. ஏன்னா நமக்கு இப்போ 7 மார்க் தான் கேட்பாங்க. பாருங்கள், 6 பாயிண்ட்டு. டு ஹேவ் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் அட்ஸ் பர் கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம், கான்ட்ராக்ட் படி டெலிவரி கூடியா அப்படின்னு கேட்டுக்கலாம். சரிங்களா? 2வது, டு ஷூ த செல்லர் ஃபார் ரெக்கவரி த ப்ரைஸ். அவர் ஆல்ரெடி பெய்டு, ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் 5 லட்ச ரூபா கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஷூனா செல்லருக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போடலாம். சாரி வேண்டாம், அமௌண்ட்டை வாங்கிட்டு ஏமாத்துறான் சார், அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லி கேஸ் போடலாம். 3வது பாருங்கள், டு ஷூ த செல்லர் ஃபார் டேமேஜ் இஃப் ராங்ஃபுல்லி. அப்படின்னா ஏதாவது டேமேஜான குட்ஸை கொடுத்து விட்டாருன்னா அதுக்கு அகேன்ஸ்டாலும் கேஸ் போட்டுக்கலாம். 4வது பாருங்கள், டு ஷூ த செல்லர் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, மரியாதை குறைவாக பேசுகிறாரு,
குட்ஸை மாற்றி கொடுத்துட்டு இதுதான் அப்படிங்கிறாருன்னா அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் தப்பாக இருக்கிறாலும் கேஸ் போட்டுக்கலாம். 5வது, டு ஷூ த செல்லர் ஃபார் டேமேஜஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் வாரண்ட்டி. வாரண்ட்டி சொன்னது நல்ல குட்ஸாக கொடுத்துட்டு கொடுக்குறப்ப மாற்றி டேமேஜான குட்ஸை கொடுத்துட்டாருனால கேஸ் போடலாம். ஷூனாலே கேஸ். லாஸ்ட் 6வது பாயிண்ட், டு ஷூ த செல்லர் த டேமேஜ் ஃபார் ஆன்டிசிபனரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஏதாவது மீறிட்டார்னா அதுக்கு அவர் மேலே கேஸ் போடலாம். இந்த 6மே ரைட்ஸ் ஆஃப் பையர். அவ்வளோதான். இங்கே வந்து சிம்பிளாக கோபால் என்டர்பிரைசஸோட ரைட்ஸை கேட்டிருக்காங்க. அது ஒரு கோபாலுங்கிறவர் பையர், ஸோ அவங்களுடைய ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியம். ஒரு அக்ரிமெண்ட்டு வித்தவுட் கன்சிடரேஷனில் போடுறாங்க, அதுக்கான லீகல் ப்ரொவிஷன் என்ன? தான் சிம்பிள். நான் சிம்பிளாக சொல்கிறேன், போதுமானது. சரியா? வித்தவுட் கன்சிடரேஷன், அதுக்கான ஆன்சர் என்ன? லைபிலிட்டி ஆஃப் பார்ட்டிஸ் இஃப் நோ கன்சிடரேஷன். அப்படின்னா என்னென்னா, கன்சிடரேஷனே இல்லை, அதுக்கு லைபிலிட்டி என்ன? நோ கன்சிடரேஷன், நோ அப்ளிகேஷன், எந்த பொறுப்புமே கிடையாது. கன்சிடரேஷன் இருக்கணும். கன்சிடரேஷனாக என்னது? கன்சிடரேஷன் ஈக்குவல் டு சம்திங் இன் ரிட்டன். நீ எனக்கு ஒரு 100 சாக்லேட் பீஸ் கொடு, நான் உனக்கு 1000 தரேன். சாக்லேட் பீஸு கொடுத்துட்டு வாங்கிட்டு கேஷை கொடுக்குறோம். ஸோ சம்திங் இன் ரிட்டன் கொடுத்து வாங்குறது தான் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இல்லாமல் கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா நோ அப்ளிகேஷன், எந்த பொறுப்புமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். ரைட்ஸ் ஆஃப் ஹோல்டர் ஃபார் கன்சிடரேஷன். கன்சிடரேஷன் இருந்தால் தான் ரைட்ஸ் இருக்குது, கன்சிடரேஷன் இல்லைன்னா ரைட்ஸும் இல்லை. அவ்வளோதான். நோ ரைட் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் பார்ட்டி ரெக்கவர் தான் அகாமடேட்டிங் பார்ட்டி. எந்த நீ கொடுத்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு ஏமாந்தால் கூட எதையும் நீ ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ கன்சிடரேஷன் இருந்தால் தான் கன்சிடரேஷன் இருக்குது, எந்த அப்ளிகேஷனும் வரும். இங்கே பாருங்கள், இதுதான் ஆன்சர் லாஸ்ட்டு. இன் கிட்ஸ் கிவன் கேஸ் நாட் என்டைல் டு சூ த சுனில். கன்சிடரேஷன் இல்லைனா கேஸ் போட முடியாது. சூனாலேருந்து கேஸ் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. நோ கன்சிடரேஷன் பிட்வீன் அனில் அண்ட் சுகேல். ஸோ ஹென்ஸ் நோ அப்ளிகேஷன் டு பே. எந்த பொறுப்பும் பே பண்ணுறதுக்கான பொறுப்பு இல்லை. ஏமாத்தினாலும் ஏமாத்தினதான் அப்படின்றாங்க. புரிஞ்சுங்களா? வெரி வெரி சிம்பிளான ஒரு கேள்வி. இதில் சிம்பிள் 2 யூனிட்ஸ் இருக்குது. 2 யூனிட்ஸில் 2 பேலன்ஸ் டைம் செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இப்போ என்னன்னு கேட்டால், டிசைட் டு த எம்ப்ளாயி போனஸ் ஆக்ட் வெதர் த எம்ப்ளாயி சேட் டு அன்டில் கேன் கிளைம் த போனஸ். 2 யூனிட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, தனித்தனி செப்பரேஷன் பேலன்ஸ் ஷீட்டாக. அவங்களுக்கு எம்ப்ளாயி போனஸ் கேட்குறாங்க, அதுக்கான ப்ரொவிஷன் என்ன? ஆல் 2 யூனிட்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் 2 செப்பரேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டு மெயின்டைன் செப்பரேட் பேலன்ஸ் ஷீட் அக்கௌண்ட். 2மே தனித்தனியாக வந்துருச்சு. ஸோ தனித்தனியாக தான் போனஸ் கொடுக்கணும். எம்ப்ளாயிஸ் என்டைட்டில் லாஸஸ். ஒரு வேளை லாஸ் இருந்தால் என்ன ஆகும்? அப்படி எம்ப்ளாய்க்கு போனஸ் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆர் நாட் என்டைல் டு கிளைம் த போனஸ். ஏன்னா 2 தனித்தனியாக இருக்குது. ஸோ ஒரு இதில் லாஸ் வந்துருச்சுன்னா இவங்க அவங்ககிட்ட போய் போனஸ் கேட்கக்கூடாது. அவ்வளோதான். வெரி சிம்பிள். சரிங்களா? புரிஞ்சுங்களா? இங்கே பாருங்கள், இது என்னென்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வாசிப்பேன், நான் அன்லைன் பண்ணியிருக்கேன்னா அதை மட்டும் வாசிங்க. மிஸ்டர் பிக்யூ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னென்னா, ரெயின் வந்தால் உனக்கு 1000 தரேன், 5000 தரேன். ரெயின் வரலன்னா நீ எனக்கு 5000 தரணும் அப்படிங்கிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டு பேர் என்ன? த அக்ரிமெண்ட் ஆஃப், இது பாருங்கள், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ரெயின் வருமா அந்த மாதிரி போட்டால் வேஜர் அக்ரிமெண்ட், VAGR, வேஜர் அக்ரிமெண்ட் இஸ் வாய்டு. ஸோ therefore the agreement between Mr. P and Q is of wagering nature and hence void. Thus deposit of no rain specific day December cannot recover amount. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருந்தா, அந்த அக்ரிமெண்ட்டுக்காக நீ இப்போ மழை வரும்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, மழை வரலைன்னா அவனுக்கு வந்து நீங்கள் கேஷ் கொடுக்காம ஏமாற்றிட்டு போயிட்டீங்க, அவன் போய் கேஸ் போட முடியாது. அவ்வளோதான். புரிஞ்சா? அதுதான் வேஜரிங் அக்ரிமெண்ட்னாலே மேபி நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இதை பாருங்கள், வித்தவுட் கன்சிடரேஷன் ஆல்ரெடி கவர்டு. சரிங்களா? வித்தவுட் கன்சிடரேஷனால் என்ன, நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டு பாருங்கள், சுனில் ஏஜ்டு 16 இயர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த கேள்வியாச்சு பாருங்கள், இது ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. இங்கே இது மட்டும், சுனில் ஏஜ் 16. சுனிலுக்கு வந்து ஏஜ் 16 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டடிங் இன் மெடிக்கல் காலேஜ் ஆன் 1 March 2017. ஹி டுக் எ லோன் 3 lakh ஃப்ரம் அனில். சுனில் வந்து 16 வயசு படிச்சுட்டு இருக்காரு டாக்டருக்கு. அனில்கிட்ட 3 லட்சம் லோன் வாங்குறாரு மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக. அண்டு பே சுனில் 31 2018. சுனில் பாசஸ் அசட் ஒர்த்து 15 lakh. சுனில்கிட்ட 15 லட்ச ரூபாய்க்கு அசட் இருக்குது. அண்ட் த டியூ டேட் சுனில் ஃபெயில் டு பே பேக் த லோன் டு அனில். அனில் நவ் வாண்ட்ஸ் டு ரெக்கவர் த லோன் ஃப்ரம் அவுட் ஆஃப் ஹிஸ் அசட். வெதர் த இந்த ஒன்றும் இல்லை, சுனிலுன்றவர் படிச்சுட்ருக்காரு, 16 வயசு அவருக்கு. 3 லட்ச ரூபா அனில்கிட்ட வாங்குறாரு. அனில் வாங்குறாரு, அனில்கிட்ட வாங்குறாரு. சுனிலோட சொத்து 15 லட்ச ரூபா வச்சுருக்காரு. அதை நம்பி அனில் கடன் கொடுக்குறாரு.
டியூ டேட்டுக்குள்ளே சுனிலால் கேஷை கொடுக்கல. அனில் என்ன நினைக்கிறாருன்னா அவரோட சொத்து 15 லட்ச ரூபா இருக்கே, அதுலேருந்து நான் என்னோடய கடனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கான லீகல் ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? செக்ஷன் 68 பாருங்கள், இங்கே வாசிங்க. லைபிலிட்டி இங்கே பாருங்கள், லைபிலிட்டி ஆஃப் மைனர், இங்கே இப்படியே பாருங்கள், அப்படியே வாசிங்க. லைபிலிட்டி ஆஃப் மைனர் ஃபார் த சப்ளை ஆஃப் திங்ஸ் விச் ஆர் த நெசசரிஸ் ஆஃப் லைஃப் டு ஹிம். இட் சேஸ் தட் மைனர் நாட் பர்சனலி லைபிள் டு பே த ப்ரைஸ் நெசசரி சப்ளை டு மணி. நாட் பர்சனலி லைபிள், ஆனால் த மைனர் ஒன்லி எக்ஸ்டெண்ட் த மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஆனால் அவருடைய ப்ராப்பர்ட்டியிலேருந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. பர்சனலாக அவர் லைபிள் கிடையாது. நெசசரிஸ்னால் தேவையானது, சாப்பாடு, இந்த ஃபீஸ், இந்த மாதிரி நெசசரிஸான இதை இவருக்கு அதுக்காக கடன் கொடுத்துருக்காரு. ஸோ பர்சனலாக மைனர் லைபிள் கிடையாது. ஆனால் மைனரோட சொத்தை கொடுத்தவர் எடுத்துக்கலாம். கொடுத்தவர் 3 லட்ச ரூபாயை அந்த 15 லட்ச ரூபா சொத்துலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. சரிங்களா? இட் இஸ் கால்டு குவாசி கான்ட்ராக்ட் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் கால்டு குவாசி கான்ட்ராக்ட். இங்கே பாருங்கள், குவாசி கான்ட்ராக்ட்னு இருக்குது பாருங்கள். குவாசி கான்ட்ராக்ட்னு இந்த இருக்கா, இது காட்டில் குவாசி கான்ட்ராக்ட். ஸோ அனில் வந்து சுனிலோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து கொடுத்த 3 லட்ச ரூபாயை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் வெரி வெரி சிம்பிள். நான் அண்டர்லைன் பண்ணுறதை மட்டும் கொஸ்டினை வாசிங்க, அண்டர்லைன் பண்ண கேள்வியை படிங்க. சரிங்களா? இதிலிருந்து 2 7 மார்க்கு கம்பல்சரியாக கேட்டுருவாங்க. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு 30 நிமிஷத்துக்கு முடிச்சிருக்கேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா?